மயிலாடுதுறையில் அமரன் திரைப்படத்திற்கு ஆதரவாக திரண்ட இந்து எழுச்சி பேரவை திரையரங்கத்தின் முன்பு தேசிய கொடியுடன் முழக்கங்களை எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. மயிலாடுதுறையில் அமரன் திரைப்படம் வெளியாகி ஓடிக்கொண்டிருக்கும் விஜயா திரையரங்கத்தின் முன்பு SDPI கட்சியினர் மாலை முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்தனர். இதனைத் தொடர்ந்து திரையரங்கத்தின் வாயிலில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதனிடையே முற்றுகை போராட்டம் குறித்த தகவல் அறிந்து இந்து எழுச்சி பேரவையினர் மற்றும் பாஜகவினர் திரையரங்குகளில் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் அமரன் திரைப்படத்திற்கு ஆதரவாக தேசிய கொடியை ஏந்தியவாறு முழக்கங்களை எழுப்பினர். இதனைத் தொடர்ந்து SDPI கட்சிக்கு எதிராக பேரவையின் நிறுவன தலைவர் சந்தோஷ்குமார் தலைமையில் ஏராளமானோர் கோஷங்களை எழுப்பினர். பின்னர் அங்கு வந்த DSP திருப்பதி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். பின்னர் அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்ற நிலையில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் மதியம் காட்சி திரையிடப்பட்டது. பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்று சொல்லக்கூடிய மத்திய அரசால் தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கத்தினுடைய அரசியல் கிளையாக கருதப்படக்கூடிய SDPI என்ற கட்சியானது தமிழகம் தழுவி தேசியவாதிகளால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு உன்னத படைப்பாக கருதப்படக்கூடிய அமரன் என்ற திரைப்படத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக இருந்தார்கள். தமிழகம் தழுவி இந்து எழுச்சி பேரவை சார்பாக எதிர் ஆர்ப்பாட்டத்தை அறிவித்து இன்றைய தினம் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். மயிலாடுதுறை பொறுத்தமட்டிலே பாரதிய ஜனதா கட்சியுடைய முக்கிய பிரமுகர்கள் தேசிய சித்தாந்தம் கொண்ட தேசபக்தர்கள் இங்கே குழுமியிருக்கின்றார்கள். காவல்துறையானது இந்து இயக்க பொறுப்பாளர்களை ஆங்காங்கே ஹவுஸ் அரெஸ்ட் சொல்லக்கூடிய நிலைக்கு உட்படுத்தியிருக்கின்றார்கள். தமிழக அரசானது இந்த அடக்குமுறையை கைவிட வேண்டும். தேசத்திலே தணிக்கை குழு என்று சொல்லக்கூடிய திரைப்பட தணிக்கை குழு போன்ற 6க்கும் மேற்பட்ட துறைகள் ஒரு திரைப்படத்தை வெளியிடலாம் என்று உத்தரவாதம் கொடுத்து அவருக்கு அதுக்கான சான்றிதழெல்லாம் கொடுத்து அவங்க வெளியிட்டிருக்காங்க. அப்பேற்பட்ட படத்தை பயங்கரவாதத்தின் பேரால் பயங்கரவாதிகள் ஒன்றிணைந்து நாங்கள் அதை கண்டிக்கிறோம் சொல்வது என்பது உள்ளபடியே நகைப்புக்குரியது, கண்டிக்கத்தக்கது. தேசபக்தர்களாகிய நாங்கள் இதை உள்ளபடியே வன்மையாக கண்டிக்கின்றோம். ஏனென்றால் தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு அசாதாரண சூழலை இந்த SDPI கட்சியானது தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டிருக்கிறது. இது உள்ளபடியே தேசபக்தர்களாகிய நாங்கள் மண்ணின் மீது நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இப்போ மயிலாடுதுறை பொறுத்த மட்டும் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் ஏனைய இந்து இயக்கங்கள் ஒன்றிணைஞ்சு தேசபக்தர்கள் அந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் டிக்கெட் ஆஃபர் பண்ணி பார்க்க வச்சுட்ருக்கோம். எனவே இந்த படம் வந்து ரொம்ப பெரிய அளவில் போயிட்டுருக்கு. படத்துக்கு மக்கள் வந்து அதீத வரவேற்பு கிடைச்சிட்ருக்கு. SDPI கட்சி என்பது குறிப்பிட்டு ஒரு சில தீவிரவாத பயங்கரவாத எண்ணம் கொண்டு இது போன்ற அச்சுறுத்தலை மக்கள் மத்தியிலே முன்வைப்பார் என்று சொன்னால் உள்ளபடியே மத்திய உள்துறை அமைச்சகத்தின் மூலமாக மிகப்பெரிய எதிர்வினை SDPI கட்சி சந்திக்கின்ற முன்வைக்க கடமைப்பட்டிருக்கோம்.